சற்றுமுன் வெளியான மிக மகிழ்ச்சியான தகவல். சிஎம் விஜய் வைத்திருக்கும் மிக பெரிய பிளான். யாராருக்கு ரூபாய் 2500 மற்றும் 4000 வரப்போகிறது? யாராருக்கு தகுதிகள் இருக்கிறது? இது எப்பொழுது அமலுக்கு வரப்போகிறது என்று முழுமையாக இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற முதல்வர் விஜய் தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. முக்கியமாக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் பட்ஜெட் இருக்க வேண்டும் என விஜய் அதிகாரிகளுக்கும் நிதி அமைச்சருக்கும் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4500 உதவித்தொகையும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம் உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினர் பிரச்சாரம் மேற்கொண்டாலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அது சாத்தியப்படவில்லை. ஏனென்றால் மக்கள் கூட்டம், போலீஸ் கொடுப்பிடி என பல்வேறு சிக்கல்களால் 10 மாவட்டங்களில் மட்டுமே அவர் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவருக்கு மிகவும் சவாலாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 50 தொகுதிகளை தாண்டி விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை. இருந்தபோதும் பிரச்சாரத்தின் போது அவர் அளித்த மிக முக்கிய வாக்குறுதிகள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தன. அதில் தாய்மாமன் சீர்திட்டம், தாலிக்கு தங்கம், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 உதவித்தொகை, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் தற்போது ஆட்சிக்கு அமைந்திருக்கும் விஜய் 2026-2027 ஆண்டுக்கான தமிழகத்தின் முதல் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய தயாராக இருக்கிறார். இதனால் நிதியமைச்சர் வில்சன் தனது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில்தான் பட்ஜெட்டை ஒட்டி கடந்த சில நாட்களாகவே சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு துறை அமைச்சர்கள், மூத்த IAS அதிகாரிகளுடன் விஜய் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இதில் ஒவ்வொரு துறையிலும் அறிவிக்கப்பட வேண்டிய புதிய திட்டங்கள், நிதி ஒதுக்கீடு அவற்றை இருந்த போதும் பிரச்சாரத்தின் போது அவர் அளித்த முக்கிய வாக்குறுதிகள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. அதில் தாய்மாமன் சீர்திட்டம், தாலிக்கு தங்கம், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 உதவித்தொகை, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் தற்போது ஆட்சி அமைந்திருக்கும் விஜய் ஒவ்வொரு துறையிலும் அறிவிக்கப்பட வேண்டிய புதிய திட்டங்கள், நிதி ஒதுக்கீடு அவற்றை எவ்வாறு செயல்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து விரிவான ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சரவை கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. தொழில் வளர்ச்சி, புதிய முதலீடுகள், தொழிற்சாலைகளுக்கு அனுமதி, உட்கட்டமைப்பு மேம்பாடு, மக்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு இருப்பதாக தலைமை செயலக வட்டாரங்கள் கூறுகின்றன. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த பட்ஜெட்டில் தமிழக வெற்றிக் கழக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற பல முக்கிய வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்தப்படலாம் என தலைமை செயலக வட்டாரங்கள் சொல்கின்றன. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம், ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர், திருமண உதவித்தொகையாக 1 சவரன்,
தங்கம், பட்டு சேலை, மாணவர்களுக்கு கல்வி கடன், மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகை வழங்கும் திட்டமும் முக்கிய திட்டமாக இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் 2026 தேர்தலில் விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது பெண்கள், இளைஞர்கள் வாக்கு வாங்கிதான். தற்போது அவர்களை குஷிப்படுத்தும் வகையில் இந்த அறிவிப்புகள் இடம்பெறலாம் என தலைமை செயலக வட்டாரங்கள் சொல்கின்றன. அதே சமயம் இதற்கு இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நிதி ஏற்பாடுகள் குறித்தும் சில தகவல்களை மூத்த IAS அதிகாரிகளிடம் முதல்வர் விஜய் கேட்டு பெற்றதாக சொல்லப்படுகிறது. இதனால் வருவாயை அதிகரித்து செலவுகளை குறைக்கும் அதே நேரத்தில்தான் நலத்திட்டங்களை தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெற முக்கிய வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் அறிவிப்புகளாக வெளியாகும் என்கின்றன. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வந்துட்டு இருக்கா? இந்த 2500 ரூபாயானது வந்தால் நீங்க என்னென்ன செலவுகள் செய்வீங்க? அதே சமயம் ரூபாய் 4000, அதாவது வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ரூபாய் 4000 உதவித்தொகையும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். இந்த 2 திட்டம், அதாவது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ரூபாய் 4500, இந்த 2 திட்டமும் பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த திட்டமானது முதலமைச்சர் விஜய் வெளியிடுவார் என்று அனைத்து பொதுமக்களும் எதிர்பார்த்து மிகவும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த திட்டங்கள் அனைத்துமே முதலமைச்சர் விஜய் இந்த பட்ஜெட்டில் வெளியிடுவார் என்று அனைத்து மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அதே சமயம் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர், திருமண உதவியாக 1 சவரன் தங்கம், பட்டு சேலை, மாணவர்களுக்கு கல்வி கடன், மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ரூபாய் 4500 என அனைத்து திட்டமும் இந்த பட்ஜெட்டில் கூறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.